மாசமா இருந்ததுலேருந்து பாப்பா வந்து சரியா இருக்காது, முழுமையா இருக்காதுன்னு சொன்னாங்க. பாப்பா வந்து முழுமையாக்கி ஒரு பிரச்சனை பாப்பா போனவனே ஆப்ரேஷன் பண்ணோம், அது உயிரோடு இருக்காது கூட சொன்னாங்க. ஐயா வந்து சொன்ன ஒரு கத்தியும் அது படாத ஜீவனோடு கொடுத்தனா கொடுங்க ஏசப்பா, இல்லைன்னா அந்த குழந்தை என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதேபடி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண கருவை உன் கண்கள் கண்டது, அபாயங்களை ஒன்றும் இல்லாதவை அவள் உருவாக மக்களும் அதேபடி சாட்சியாக இருக்கிறாங்க. ஒன்றுமே அதே போல சொன்னதுபடிக்கு ஒரு பிளேட படல, எதிரே படல, அப்படியே முழுமையாக கொடுத்த கத்தர்கள் கூட நன்றி சார். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா வந்து ஜெபிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, கத்திப்படாத மகளை, நீ இனிமே கண்ணீர் சிந்தாத. கர்த்தர் ஜபத்தை கேட்டாரு. தைரியமா வந்து அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ விசுவாசமா இருந்தது. அந்த 9ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறக்கும் போது நான் வந்து ரொம்ப இழந்துட்டு போலதான் நினைச்சு உட்கார்ந்தேன். ஒரு மாசமா இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில். என் தேவனை கைவிடாதபடி இன்றைக்கு உங்க மாத்திர சாட்சி அனுத்தக பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.